சம்பவம் அது பொய்யாக இருந்துச்சு அப்படின்னா, எத்தன வருஷம் ஆனாலும் அது உண்மைன்னு நிரூபிக்க எந்த ஆதாரமே நமக்கு கிடைக்காது. ஆனா அதே மாரி, அதே சம்பவம் உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா, எத்தன வருஷம் ஆனாலும் அத பொய்ன்னு நிரூபிக்க முடியாது. ஆனா, அது உண்மைன்னு நிரூபிக்கிறதுக்கு நாளடைவில நமக்கு நெறைய ஆதாரங்கள் கிடைக்கும். இந்த வேதாகமத்துடைய கடைசி புத்தகம் எழுதி கிட்டத்தட்ட 1900 வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்குமே இதுல இருக்க சம்பவமோ, ஏதோ ஒரு காரியமோ பொய் அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரம் கூட நமக்கு இதுவரைக்கும் கிடைச்சதே கிடையாது. ஆனா மாறாக இது உண்மைன்னு நிரூபிக்க நெறைய ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் இந்த வாரம் ஒரு விடயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த வாரம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கடந்த வருஷம் 2025ல இந்த வேதாந்தத்துல இருக்க சம்பவங்கள் உண்மை அப்படின்னு நிரூபிக்கும்படியாக கண்டுபிடிக்கப்பட்ட 3 அகழ்வாராய்ச்சி சான்றுகள் டாப் 3 மட்டும் நம்ம என்னன்றத பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். கடந்த வருஷம் 2025ஆம் ஆண்டுல வந்து இஸ்ரேல் தேசத்துல வந்து வேதாந்தத்துல சொல்லப்பட்ட சம்பவத்துக்கு ஒப்பாக நெறைய அகழ்வாராய்ச்சி சான்றுகள் கிடைச்சிருக்கு. அது இப்போ என்ன இந்த வாரம் குறிப்பா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாத்தையும் இல்ல. ஆனா 3 முக்கியமான சான்றுகள் மட்டும். அதாவது என்ன அடிப்படையில நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா வந்துட்டு, கண்டிப்பாக வேதாந்தம் சொல்லப்பட்ட சம்பவமும், அந்த சான்றத்துல சொல்லப்பட்ட இடமும் பொருந்தணும் 1. 2வதாக அதோட காலகட்டம். 3வதாக அதுல சொல்லப்பட்ட ராஜ்யமோ, இல்ல ராஜாக்களோ துல்லியமாக பொருந்தணும். இதன் அடிப்படையில தான் வந்து இந்த டாப் 3 என்னன்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். 3வது இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா, அசீரியர்களுடைய கல்வெட்டு 1. இது எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா வந்து இஸ்ரேல் தேசத்துல கடந்த அக்டோபர் மாசம் 2025ஆம் தேதி வந்து இந்த காரியத்த கண்டுபிடிச்சாங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னா வந்துட்டு, அசீரியர்கள் வந்து இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு காரியத்த சொல்லி, அது வந்து ஒரு கல்வெட்டுல எழுதி வந்து அவங்க அனுப்பியிருக்காங்க. அதனால தான் வந்து இந்த கல்வெட்டு வந்து இஸ்ரேல் தேசத்துல அத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த காரியத்த எடுத்து அவங்க பார்க்கும்போது, அந்த கல்வெட்டு செய்யப்பட்ட களிமண் எதனால செஞ்சிருக்காங்க அப்டின்னா, மெசொப்பொட்டாமியால இந்த டைகர் நதி இருக்குல்ல, அந்த நதியில இருக்க களிமண் வச்சு செஞ்சிருக்காங்கன்னு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அப்போ இது என்ன நிரூபிக்குதுன்னா வந்துட்டு, இந்த கல்வெட்டு எழுதுனது அசீரியர்களா தான் இருக்கும் அப்டின்ட்டு. இதோட காலகட்டம் வந்து ஒரு சில ஆராய்ச்சி மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2700 வருஷங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டதாகவும், இதோட சைஸ் வந்து ரொம்ப சின்னது. வெறும் ஒரு 1 இன்ச் தான் அதோட சைஸே. இப்போ ஒரு ஆராய்ச்சியாளர் இதுல என்ன எழுதியிருக்கு, அந்த மொழி அந்த அக்கேடியன் மொழியில எழுதியிருக்க ஒரு காரியத்த வந்து மொழிபெயர்த்து கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன அப்டின்னா, அதாவது இஸ்ரேல் தேசம் அவங்க அசீரியர்களுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைய அவங்க தாமதிக்கிறாங்க. அவங்க சீக்கிரம் செலுத்தணும் அப்டின்றத சொல்லி, அது சம்மந்தப்பட்டமான ஒரு காரியத்த எழுதியிருக்காங்க. இப்போ இந்த காரியத்துக்கு ஒப்பாக வேதாகமத்துல ஒரு சம்பவம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக 2 ராஜாக்கள் 18வது அதிகாரத்துல 7வது வசனத்துல நம்ம ஒரு நாள் ஒரு காரியத்த பார்க்க முடியும். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். இப்போ இந்த இடத்துல அவனோடு இருந்தார் அப்டின்னு சொல்றது யாருன்னா, எசேக்கியா ராஜா பத்தி. அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில நமக்கு மிக தெளிவாக இருக்கு. எசேக்கியா ராஜா அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவனுடைய அதிகாரத்த அவன் தள்ளி விடுறான் அப்டின்ட்டு. ஒரு ராஜ்யம் இன்னொரு ராஜ்யத்துக்கு விரோதமா எதிர்த்து நிக்கிறாங்க அப்டின்னா, அவங்க என்ன செய்வாங்க அப்டின்னா வந்துட்டு, குடுக்குற காணிக்கைய ஸ்டாப் பண்ணுவாங்க. இப்போ அதன் அடிப்படையில நம்ம பார்த்தோம் அப்டின்னா, இந்த இடத்துல சொல்லப்படுற காரியமும் நமக்கு கிடைச்சிருக்க அகழ்வாராய்ச்சி சான்றுல அந்த கல்வெட்டுல அசீரிய ராஜா வந்து நீங்க குடுக்குற காணிக்கைய நீங்க தாமதிக்கிறீங்க. நீங்க இன்னும் செலுத்தல அப்டின்னு சொல்ற காரியமும் மிக துல்லியமாக ஒத்துப்போகுது. அதே மாரி அந்த கல்வெட்டோட காலகட்டம் வந்து கிறிஸ்துவுக்கு முன்பாக 8ஆம் நூற்றாண்டு. அதாவது இன்னும் குறிப்பா சொல்லணும்னா 720லிருந்து 680ஆம் ஆ ஆண்டுக்குள்ள ஏறக்குறைய இருக்கு. அதே மாரி இந்த எசேக்கியா ராஜாவோட காலகட்டமும் 720லிருந்து 680ஆம் ஆண்டுக்குள்ள தான் வந்து இவருடைய காலகட்டமும் இருக்கு. அப்போ இந்த சான்றையும், இந்த வேதாந்தத்துல இருக்க சம்பவத்தையும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்டின்னா, அதுல சொல்லப்பட்டிருக்க காலகட்டம், அதோட ராஜாவோட பேரு, அதே மாரி அந்த இருக்க சம்பவம் கூட எதிர்த்து நிக்கிறாங்க. காணிக்கை செலுத்தாம தாமதிக்கிறாங்க. அந்த ராஜ்யத்துக்கு விரோதமா எதிர்த்து நிக்கிற அப்டின்ற காரியம் கூட மிக துல்லியமாக ஒத்துப்போது. இந்த சம்பவம் உண்மை அப்டின்றதுக்கான ஆதாரம் மிக தெளிவாக இருக்கு. இது 3வது இடத்துல. 2வது இடத்துல என்ன இருக்கு அப்டின்னா, சீலோவாம் குளத்துக்கு கீழ கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அணை. ஒரு டேம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் மாசம் 2025ஆம் ஆண்டுல. நம்ம எல்லாருக்குமே தெரியும். யோவான் எழுதின சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து வந்து ஒரு பிறவி குருடன பார்த்து வந்து, "நீ சீலோவாம் குளத்திலே போய் உன் கண்ண கழுவு" அப்படின்னு சொல்றாரு. அந்த சீலோவாம் குளத்துக்கு கீழ தான் வந்து இந்த டேம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் வந்து இஸ்ரேல் தேசத்துல கண்டுபிடிக்கப்பட்ட இருக்கறதுலே லார்ஜஸ்ட் டேமா இருக்கு. இதோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா, 12 மீட்டர் ஹைட்டும், அகலம் வந்து 8 மீட்டரும், நீளம் இதுவரைக்கும் எவ்வளவு தூரத்துக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 21 மீட்டருக்கு நீளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட வடிவமைப்பு எப்படியாக இருக்கு அப்படின்னா, அந்த கீஹோன் ஸ்பிரிங் அப்படின்ற இடத்துலருந்து வர தண்ணி எல்லாமே இது சேகரிக்கிற மாரி வந்து இதோட அமைப்பு இருக்கு. இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா வந்துட்டு, இந்த பட்டணத்துல ஒரு வேள திடீர்னு ஏதோ ஒரு வெள்ளம் வருது, இல்ல ஒரு வேள அந்த தேசத்துல ஒரு பஞ்சம் வருதுனாலும், 2த்துக்குமே வந்து பயன்படுமையாக இந்த டேம் வந்து பிரயோஜனமாக இருக்கும்.
இது என்ன குறிக்குது அப்படின்னா, அந்த நாட்கள்லயே வந்து எப்படி வந்து இஸ்ரேல் தேசம் மிக செழிப்பாக இருந்துச்சு அப்படின்றத காமிக்குது. ஏன்னா, இந்த டேமோட கட்டப்பட்ட காலகட்டம் அத வந்து சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 2800 வருஷங்களுக்கு முன்பாக கட்டப்பட்ட ஒரு காரியமாக இருக்கு. வேதாந்தத்துல ஒரு ராஜா, அவரு பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய நாட்கள்ல வந்து ஆ தேவாலயத்த வந்து அவர் வந்து பழுது பார்க்கிறாரு. 2 ராஜாக்கள் 12வது அதிகாரத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, இங்க யோவாஸ் ராஜா ஒரு காரியத்த பண்றாரு. எண்ணின பணத்தை கர்த்தருடைய ஆலயத்திலே விசாரிப்புக்காரர் கையிலே கொடுப்பார்கள். அதை அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கிற தச்சருக்கும், சிற்பாசிகர்களுக்கும், கொற்றருக்கும், கல் தச்சருக்கும், கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்க தேவையான மரங்களை வெட்டின கற்களையும் கொள்ளுகிறதற்கும், ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்கும் செல்லும் எல்லா செலவுக்கும் கொடுப்பார்கள். அப்போ ஒரு காரியத்த பார்க்கிறோம். இந்த ராஜா வந்து அ ஆலயத்த பழுது பார்க்கிறாரு. அப்போ அது நமக்கு புரியுது. அப்ப ஆலயத்த பழுது பார்த்தார்னா, நிச்சயமா வந்து சுத்தி இருக்க காரியங்களையும் வந்து அதுக்கு ஏத்த மாரி இன்னும் ரெனோவேட் பண்ணியிருக்காரு. இன்னும் ஒரு சில காரியங்கள் கட்டியிருப்பாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். 1. அதே மாரி இது நடக்கிற காலகட்டம் எப்போ அப்படின்னா வந்துட்டு, முதல் தேவாலய காலகட்டம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த நாட்கள்ல எருசலேம் வந்து எவ்ளோ செழிப்பாக இருந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ அந்த காரியமும், இந்த டிசைன் இந்த இந்த டேம் அது எப்படி கட்டியிருக்காங்க, அதோட வடிவமைப்பு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, இந்த 2 காரியமே மிக தெளிவாக ஒப்பிட்டு போகுது. இங்க இருக்க சம்பவமும், அந்த நாட்கள்ல இஸ்ரேல் தேசம் எப்படி செழிப்பாக இருந்ததுக்கான ஆதாரமும் நம்ம இந்த காரியத்தினால நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடைசியாக முதல் இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா, எகிப்தியர்கள் பயன்படுத்தின மட்பாண்டங்கள், அதுவும் மெகிடோ பள்ளத்தாக்குல கண்டுபிடிச்ச ஒரு காரியம் இது. இது எந்த மாசம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா வந்துட்டு, மார்ச் மாசம் 2025ஆம் ஆண்டு கண்டுபிடிக்க ஒரு காரியம் இது. இப்போ இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, எகிப்தியர்கள் அந்த அந்த படை வீரர்கள் பயன்படுத்தின மட்பாண்டங்கள் மெகிதோ இந்த பள்ளத்தாக்கு நார்த் இஸ்ரேல்ல இருக்க பகுதியில வந்து இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மட்பாண்டங்கள் வந்து அதோடைய காலகட்டம் என்ன அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, கிட்டத்தட்ட 2600 வருஷங்களுக்கு முன்பாக, அதாவது கிறிஸ்துவுக்கு முன்பாக 650லிருந்து 600ஆம் ஆண்டுக்குள்ள பயன்படுத்தின ஒரு மட்பாண்டங்கள் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஆண்ட வரலாற்று ரீதியாக எந்த பார்வோன் மன்னன் வந்து ஆட்சி செஞ்சாரு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, பார்வோன் நேகோ அப்படின்ற மன்னன் தான் வந்து ஆட்சி செஞ்சாரு. இப்போ இந்த அகழ்வாராய்ச்சி சான்றையும், வேதாந்தத்துல இருக்க ஒரு சம்பவத்தையும் நம்மளால ஒப்பிட்டு பார்க்க முடியும். 2 ராஜாக்கள் 23வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுது. அவன் நாட்களில் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் நேகோ அசீரியா ராஜாவுக்கு விரோதமாய் ஐப்பிராத்து நதிக்கு போகிறபோது, ராஜாவாகிய யோசியா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். பார்வோன் நேகோ அவனை மெகிதோவிலே கண்டபோது அவனை கொன்று போட்டான். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம 3 காரியங்கள் நம்மளால பார்க்க முடியும். முதலாவது, பார்வோன் நேகோவோட பேரு நேரடியாக இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. 1. 2வதாக இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா, பார்வோன் நேகோ அவனை மெகிதோவிலே கண்டபோது. அப்போ இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு? மெகிதோன்ற பல இடத்துல தான் வந்து அவன் கண்டபோதுன்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல தான் வந்து பார்வோன் நேகோ வந்து யோசியா ராஜாவுக்கு விரோதமா யுத்தம் செய்றாரு. 3வதாக இந்த யோசியா ராஜாவுடைய காலகட்டம் பார்த்தோம் அப்படின்னா, இது கிறிஸ்துவுக்கு முன்பாக 7ஆம் நூற்றாண்டு, அதாவது 650 இருந்து 600ஆம் ஆண்டுக்குள்ள நடைபெற ஒரு காரியமாக இருக்கு. அப்போ இந்த 3 விஷயமே வந்து மிக தெளிவாக ஒத்துப்போகுது. முதலாவது, வேதாந்தத்திலே பார்வோன் நேகோன்ற பேர் குறிப்பிடப்பட்டிருக்கு. இங்கேயுமே வந்து எகிப்தியர்கள் அந்த அவருடைய மட்பாண்டங்கள் வச்சு, அது பார்வோன் நேகோவுடைய காலகட்டத்தில பயன்படுத்தின மட்பாண்டங்கள் அப்படின்றது நமக்கு ஆராய்ச்சி நமக்கு ஆதாரங்கள் நமக்கு கிடைக்குது. 2வதாக வேதாந்தத்தில சொல்லப்பட்டிருக்க இடமும் மெகிதோ, இது கண்டுபிடிக்க இடமும் மெகிதோவா தான் இருக்கு. 3வதாக 2த்துடைய காலகட்டமும் மிக துல்லியமாக ஒத்துப்போகுது. அப்போ இந்த வேதாகமத்தில இருக்க சம்பவம் மிக தெளிவாக வார்த்தைக்கு வார்த்தை ஒத்துப்போகுது அப்படின்ற காரியம் நமக்கு மிக தெளிவாக இருக்கு. இப்போ இந்த காரியங்கள்லாம் நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, வேதாகமத்துல மட்டும் தான் வந்து நமக்கு நம்ம மனுஷங்களை மீட்டுக் கொள்ளும்படியான நற்செய்தி இருக்கு. வேற எந்த புத்தகங்களுமே இல்ல. அப்படி இருக்க ஒரு வேதாகமத்துல இருக்கிற எல்லா காரியமுமே பிழையற்றதாகவும், அதுல இருக்க சம்பவங்களுக்கு நமக்கு நெறைய அகழ்வாராய்ச்சி சான்றுகள் கிடைக்குது அப்படின்னா, இது எப்படி பிழையற்ற ஒரு புத்தகமா இருக்கு அப்படின்றது நமக்கு மிக தெளிவாக இருக்கு. அப்போ நம்மகிட்ட யாருனாலும் நம்மளுக்குள்ள இருக்க நம்பிக்கையை குறித்து கேட்கும்போது, நம்ம எப்பொழுதுமே தைரியத்தோட, முழு விசுவாசத்தோட மறு உத்தரவு கொடுக்க ஆயத்தமா இருக்கணும். அதனால முழு விசுவாசத்தோட எல்லார்ட்டயும் போய் கூடுமான வரை நம் நற்செய்திய அறிவிக்கிறவர்களா இருப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு விடயமுடன் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளெஸ் யூ.